நைட்டே ஊற வச்ச பட்டாணியை நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு இப்படி சும்மா ரொம்ப பெசியாதீங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பால் கறி செய்கிறதுக்கு பார்க்கலாம் என்ன செய்யலாங்க. முதல்ல தேங்காயை ஒரு மூடி சின்ன தேங்காயை இதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் கூட ஊற வச்சு போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் இப்போ பாத்திரத்தை அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் விடுங்க போதும். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை கொஞ்சம், ஒரு இலை அன்னாசி முக்கு பாதி, 2 ஏலக்காய் 3 கிராம்பு போட்டாச்சு. போட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கீறினது, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணுறேன். நல்லா வாசம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு பட்டாணியை ரொம்ப பெருசாக இருக்கிறத லேசாக போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லேசாக வதக்கி விடுங்க. இப்போ வந்து அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கு கொதிச்சு வருது பாருங்கள், அது மாதிரி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுட்டு இலையை கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக அது வரைக்கும் இருக்கட்டும், அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இறங்கட்டும். அதில் அவ்வளோதான். கொஞ்சம் கொதிச்சோன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு. அப்படியே மூடி வச்சாலே இது வந்து கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும். இலையில் வைக்கிறப்ப அப்படியே ஓடாமல், தண்ணியாக ஓடாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். ஆறுனொன்று எடுத்து வச்சோன்னா பால் கறி வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே எடுத்து எவ்வளோ அழகாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.